தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் 2027 போட்டியிட செகோலன் ராயல் விருப்பம் தெரிவித்துள்ளார். பிரான்ஸை கடும் வெப்ப அலை தீவிரமாக தாக்குகிறது. அத்துடன் காட்டு தீயும் பரவி வருகின்றது. பிரான்சில் 3வது கடும் வெப்ப அலை கனிக்யூல் ஜூலை 11 சனிக்கிழமை முதல் 24 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. பிரான்சில் கடும் வெப்ப அலை காரணமாக பிரெஞ்சு மக்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மெட்டியோ பிரான்ஸ் அறிவுறுத்துகின்றது. பிரான்சில் காட்டு தீயினால் 25,000 ஹெக்டேயர் 67,750 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் எரிந்து நாசமாகியுள்ளது. பிரான்சில் மருத்துவமனைகளுக்கு 7,500 குளிரூட்டிகள் சென்றடைந்துள்ளன என்று சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சில் மருத்துவமனைகளில் குளிரூட்டும் வசதிகளை அதிகரிக்க 100 மில்லியன் யூரோ மதிப்பிலான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் 2027 போட்டியிட செகோலன் ராயல் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதனால் சோசலிஸ்ட் கட்சியின் முதன்மை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றார். 2007 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில்
இறுதிச் சுற்றுக்கு சென்றவர் முன்னாள் வேட்பாளர் செகோலன் ராயல். சேவை செய்யவும் அனைத்து பிரெஞ்சு மக்களின் குரல்களை கேட்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனவெறி, யூத எதிர்ப்பு, பாலின பாகுபாடு, ஓரின சேர்க்கையாளர்களுக்கு எதிரான வெறுப்பு ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதாகவும் கூறியுள்ளார். செகோலன் ராயல் சோசலிஸ்ட் கட்சி முக்கிய தலைவர்களில் ஒருவர். 2007 குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிக்கோலா சார்க்கோசிக்கு எதிராக இறுதிச் சுற்றில் போட்டியிட்டார். அவர் பிரான்சின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் வாய்ப்பை எதிர்நோக்கிய முக்கிய வேட்பாளராக அப்பொழுது பார்க்கப்பட்டார். 2027 தேர்தலை முன்னிட்டு பிரெஞ்சு இடதுசாரி அரசியலில் போட்டி மேலும் தீவிரமடையும் நிலையில் செகோலன் ராயலின் அறிவிப்பு முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது. பிரான்சை கடும் வெப்ப அலை தீவிரமாக தாக்குகிறது. அத்துடன் காட்டுத் தீயும் பரவுகிறது. பாரிஸ், டியோன், மொம்பெலியே உள்ளிட்ட நகரங்களில் தீயணைப்பு வீரர்களின் விழாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடும் வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் முழுவதும் அதிகபட்ச எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 10 வெள்ளிக்கிழமை பிரான்சில் கடும் வெப்ப அலையின் தாக்கம் மேலும் தீவிரமடைந்தது. மேற்கு பிரான்சின் 9 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சனிக்கிழமை இது மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 24 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை முதல் இல்-து-பிரான்ஸ் பகுதி முழுவதும், அதேபோல் சாந்த்ர் வல்துலுவா மாவட்டங்களும் சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. கடும் வெப்பம் மற்றும் காட்டுத்தீ அபாயம் காரணமாக பாரிஸ், டியோன், மொம்பெலியே உள்ளிட்ட பல நகரங்களில் ஜூலை 14 தேசிய தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் தீயணைப்பு வீரர்களின் நடன விழாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அவசர சேவைகளின் தயார் நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் ஒருபுறம் கடும் வெப்ப அலையையும் மறுபுறம் பல பகுதிகளில் காட்டுத்தீ அபாயத்தையும் எதிர்கொண்டு வருகின்றது. மருத்துவமனைகளில் குளிரூட்டும் வசதிகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் தொடரும் 3வது கடும் வெப்ப அலை கனிக்யூல் காரணமாக ஜூலை 11 சனிக்கிழமை முதல் 24 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. 24 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 56 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் மிக உயர்ந்த வெப்ப அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் 1/4 பங்கு பகுதிகள் அதிகபட்ச எச்சரிக்கை நிலைக்கு செல்கின்றன. இதனால் சுமார் 21.9 மில்லியன் பிரெஞ்சு மக்கள் பாதிப்படைகின்றார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பிரான்ஸ் மக்கள் தொகையின் சுமார் 1/3 பங்கு என்பது குறிப்பிடத்தக்கது. மே மாதத்தில் இருந்து பிரான்ஸ் எதிர்கொள்ளும் 3வது கடும் வெப்ப அலை இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலை முன்பை விட நீண்ட காலம் நீடிக்கும் வகையில் நாட்டை பாதிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிக வெப்பநிலை மனிதர்களை மட்டுமல்லாமல்
செல்ல பிராணிகளையும் பாதிக்கின்றது. குறிப்பாக நாய்களை நீண்ட நேரம் வெயிலில் அழைத்துச் செல்லக்கூடாது. சூடான தரையில் நடக்க விடுவது அவற்றின் பாதங்களுக்கு ஆபத்தானது. போதுமான தண்ணீர் வழங்க வேண்டும். வாகனங்களுக்குள் நாய்களை தனியாக விட்டுச் செல்லக்கூடாது என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். சிவப்பு எச்சரிக்கை காலத்தில் மக்கள் பகல் நேரங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். முதியவர்கள், குழந்தைகள், உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் மீது மிக அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டும். உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடும் வெப்ப அலை காரணமாக பிரெஞ்சு மக்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மெட்டியோ பிரான்ஸ் அறிவுறுத்துகின்றது. இல் பிரான்ஸ் பகுதியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ், ஓதுசென், சென்ட் சென்டனி, வல்துமான், வல்துவாஸ், இவ்லின், செனேமான், எசான் ஆகிய நகரங்கள் உள்ளிட்ட இல் து பிரான்ஸ் முழுவதும் சனிக்கிழமை சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் லுவாரே ஷேர், ஓரேலுவா, லுவாரே ஷேர், ஆந்த்ர், ஓன், சாத்ர், ஆந்திரே லுவா, வியன், மயன், மேலுவா, தூசேவ்ர் உட்பட மற்ற மாவட்டங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. இந்த வெப்ப அலை காரணமாக வேலை மற்றும் அன்றாட நடவடிக்கைகள் பாதிப்படைகின்றன. முதியவர்கள், குழந்தைகள், உடல் நல குறைபாடு உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் இருப்பார்கள் என அறிவுறுத்தப்படுகிறது. இரவு நேரங்களிலும் வெப்பம் குறையாமல் இருப்பதால் உடலுக்கு ஓய்வு கிடைப்பது கடினமாகலாம். பகல் நேரங்களில் கடுமையான உடல் உழைப்பை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும். வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். தனியாக வாழும் முதியவர்கள் மீது விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுரை வழங்கி வருகின்றார்கள். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் காட்டுத் தீயினால் 25,000 ஹெக்டேயர் 67,750 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. 8,000 தீப்பரவல்கள் பதிவாகியுள்ளன. பிரான்சில் இந்த ஆண்டு காட்டுத் தீ பருவம் அசாதாரண தீவிரத்துடன் தொடங்கியுள்ளதாக சிவில் பாதுகாப்பு மற்றும் நெருக்கடி மேலாண்மை இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதுவரை
25,000 ஹெக்டேயருக்கும் 67,750 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீயில் அழிந்துள்ளது. தீப்பரவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு எரிந்த நிலப்பரப்பு 2 மடங்கு அதிகம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். கடும் வெப்ப அலை, வறட்சி, காற்றின் நிலை ஆகியவை தீ பரவுவதற்கான அபாயத்தை அதிகரித்து வருகின்றன என்று செக்யூரிட்டி சிவில் இயக்குநரகம் தெரிவித்திருக்கின்றது. கடும் வெப்ப அலை குறைந்தது ஜூலை 14ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காட்டுப் பகுதிகளில் தீ ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும். சிகரெட் துண்டுகள், திறந்த நெருப்பு போன்றவற்றை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். தீ ஏற்பட்டால் உடனடியாக அவசர சேவைகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். கடும் வெப்ப அலை, வறட்சியின் பின்னணியில் பிரான்ஸ் இந்த கோடையில் இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிரமான காட்டுத்தீ பருவத்தை எதிர்கொள்கிறது. 25,000 ஹெக்டேயருக்கும் மேற்பட்ட நிலங்கள் ஏற்கனவே அழிந்துள்ள நிலையில் அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றார்கள். பிரான்சில் மருத்துவமனைகளுக்கு 7,500 குளிரூட்டிகள் சென்றடைந்துள்ளன என்று சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சில் தொடரும் கடும் வெப்ப அலையை எதிர்கொள்ளும் நடவடிக்கையாக மருத்துவமனைகளுக்கு 7,500 குளிரூட்டிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் ஸ்டீஃபனி ரிஸ்த் தெரிவித்துள்ளார். ஜூலை 25ஆம் தேதிக்குள் பிரான்ஸ் மருத்துவமனைகளில் மொத்தம் 21,000 குளிரூட்டிகள் இருக்கும். கடும் வெப்பநிலை காரணமாக குறிப்பாக முதியோர், நோயாளிகள், தீவிர சிகிச்சை பிரிவுகளில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலையை சமாளிக்க மருத்துவமனைகளில் குளிரூட்டும் வசதிகளை அதிகரிக்கும் வகையில் 100 மில்லியன் யூரோ மதிப்பிலான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனைகளுக்கு 30,000 குளிரூட்டிகள் வாங்குவதற்கு 100 மில்லியன் யூரோ முதலீடு செய்யப்படுகிறது. இந்த குளிரூட்டிகள் ஆகஸ்ட் மாத தொடக்கத்திற்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுகாதார கட்டடங்களை நீண்டகால அடிப்படையில் குளிர்ச்சியாக மாற்றுவதற்காக கூடுதலாக 600 மில்லியன் யூரோ முதலீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமான நிதியாகும் என சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தெரிவித்துள்ளார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.